அன்யோங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தாய்லாந்து மூவியான மே ஹூ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் ஹீரோவான்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. அதனால அவரோட நேம் வச்சு நம்ம கூப்பிட்டுக்கலாம். அவரோட நேம் பாங் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. பாங் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவரோட ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே 6 குரூப்பாக பிரிச்சிடலாமா. எந்த டேலண்ட்டுமே இல்லாத ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸை 6th குரூப்னும், சும்மா இருக்க பசங்க எல்லாரையும் சொரிஞ்சு விட்டு அவங்கள புள்ளி பண்ணிட்டு இருக்க புள்ளி கேங்க 5th குரூப்னும், எல்லாரும் படிப்புன்னு படிப்பை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருக்க புத்தக புழுவாக இருக்க பசங்களை 4th குரூப்னும், அதிகமாக ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க பசங்க 3rd குரூப், ரொம்பவே ஃபேமஸாக இருந்துக்கிட்டு ஸ்கூலில் இருக்க பசங்களெல்லாம் அவங்க பின்னாடி சுற்றி வைக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே 2nd குரூப், அப்புறம் கடைசியாக 1st குரூப். இவங்க எல்லாரையுமே லீடர்ஸ் அப்படின்னு பாங் மென்ஷன் பண்ணுறாரு. இவங்க படிப்பு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருப்பாங்களாம், அதோட ஃபேமஸாகவும் இருப்பாங்களாம். இந்த 1st குரூப்புக்கு பக்காவாக பொருந்துற மாதிரி இவங்க ஸ்கூலில் ஒரு பையன் இருக்காராம். அவரோட நேம் ஃபேம் அப்படின்னு பாங் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்போ இதில் பாங் எந்த குரூப் அப்படின்னு கேட்டால், பாங் இது எதுலேயுமே ஜாயின் ஆகாமல் அவரை தனியாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாதான், அவரை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்களாம். இப்படி பாங் அவரோட கதையை சொல்லி முடிக்க, அங்கே வந்த புள்ளி கேங், எங்களுக்கு ஃபுட்பால் கிரவுண்டில் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு, நீ வா அப்படின்னு பாங்க இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்படி ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வந்த பாங்க அவருக்கு கொடுத்த வேலையை பார்க்காம அவரோட க்ரஷ் மிங்க சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி பசங்க எல்லாருமே ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்களா. அப்போ பால் தெரியாமல் மிங் பக்கத்தில் விழுந்துடுது. மிங்கும் அந்த பாலை எடுத்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பக்கத்தில் பாங் தான் நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்து இது உங்களோட பாலான்னு கேட்டுட்டு அதை அவர்கிட்ட தூக்கி போட, பாங் இது எதையுமே கண்டுக்காம மிங்க ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போன பாங் இன்னைக்கு மிங்க மீட் பண்ணது, மிங்க அவர்கிட்ட பேசினது, இது எல்லாத்தையுமே படமா வரைஞ்சிட்டு இருக்காரு. நடந்ததை மட்டும் படமா வரைஞ்சா பரவாயில்ல, கூட மானே தேனே பொன்மானே எல்லாம் கலந்து பாங் வரைஞ்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாங் ரொம்பவே அழகா வரைவார் போல. கிட்டத்தட்ட காமிக்ஸ் மாதிரி அவரு ஹீரோவாவும் மிங்க ஹீரோயினாவும் வச்சு வரைஞ்சிட்டு இருக்காரு. இப்படியே பாங் நைட்டு லேட்டா தூங்குறாரு, காலையில லேட்டா எழுந்திக்கிறாரு. அதனால ஸ்கூலுக்குமே லேட் ஆகிடுது. ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்துல ஹோம்ஒர்க் நோட்டுக்கு பதிலாக டிராயிங் நோட் எடுத்து பேக்குள்ள வச்சுட்டு பாங் ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. டீச்சர் எல்லாரையுமே அவங்களோட ஹோம்ஒர்க் நோட்டை முன்னாடி சப்மிட் பண்ண சொல்றாங்க. பாங்குமே அவர் கொண்டு வந்தது ஹோம்ஒர்க் நோட் இல்ல, டிராயிங் நோட் தான் அப்படின்றது தெரியாம அதை முன்னாடி கொண்டு போய் வச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அவர் கொண்டு வந்து சப்மிட் பண்ணது டிராயிங் நோட் அப்படின்றது பாங்குக்கு ஞாபகம் வருது. குடுகுடுன்னு ஸ்டாஃப் ரூம்க்கு ஓடி வந்து அவரோட நோட்டை பாங்கு தேடுறாரு. ஆனா அந்த இடத்துல பாங்கோட நோட் இல்ல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு இந்த நோட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க கிளாஸ் ரூம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக. பாங்கும் குடுகுடுன்னு கிளாஸ் ரூம்க்கு ஓடி வர அந்த இடத்துல மிங் பாங்கோட நோட்டை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சுத்தி ஓல் கிளாஸ் நின்றுட்டு இருக்கு. மிங்கும் பாங் வரைஞ்சிருக்க கதையில அவங்க தான் ஹீரோயின் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செமையா கடுப்பாகிறாங்க. பாங்க பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. அப்புறம் பாங்கோட டிராயிங் நோட்டை அவர் மேலேயே தூக்கி போட, பாங்குக்கு இதுக்கு மேலேயே அங்க நிக்க முடியல, அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பாங் ஸ்டோர் ரூம்ல இருக்காரு. ஏன்னா பாங்கால யார் மூஞ்சிலையுமே முழிக்க முடியல. ஹோல் கிளாஸுக்குமே பாங் டிராயிங் புக்ல வரைஞ்சிருக்க விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாங் லைப்ரரிக்கு வந்து புக்கை வச்சு அவரோட முகத்தை மூடிட்டு இருக்காரு. அப்ப அவர் பக்கத்துல பாங்கோட கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. பாங்கோட கிளாஸ்மேட் பாங் கிட்ட, உன்னோட நோட்டை கொண்டு போய் மிங் கிட்ட கொடுத்தது யார் தெரியுமா? அவளோட நேம் மேஹூ. ஆக்சுவலா மேன்ற பொண்ணை தான் டீச்சர் நோட் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்ப மே என்ன பண்ணிருக்கணும், ஹீரோவோட நோட்டை ஹீரோ கிட்ட தானே கொடுத்துருக்கணும். ஆனா மிங் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் மே மேல கோவப்படுறாரு. மே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வராங்க. அந்த இடத்துல ஹீரோ மேவை மடக்குறாரு. எதுக்காக என்னோட நோட்டை நீ மிங் கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்க, அதுக்கு மேவும், நான் அந்த நோட்டை தெரியாம திறந்தா அதுல மிங்கோட படம் இருந்தது, சரி இது மிங்கோடுது அப்படின்னு அவங்க கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டே இருக்க பாங் மேவை எட்டி பிடிக்கிறாரு. மேவோட கையை பாங் பிடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல. பாங்குக்கு ஷாக் அடிச்சு அவரு தூரமா விழறாரு. மேவும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. மே அங்கிருந்து ஓடும் போது அவங்களோட பேக்ல இருந்து ஃபேமோட படம் கீழே விழுது. ஆனா அதை அவங்க கவனிக்கல. என்னதான் பாங்க அவரை மாவீரன் படத்துல வர ராம் சரணன் நினைச்சுக்கிட்டாலும் உண்மையா ஷாக் அடிச்சதுக்கு என்ன ரீசன் அவருக்கு தெரியல இல்லையா. அதை யோசிச்சுக்கிட்டே கீழே கிடக்கிற ஃபேமஸான ஃபேமோட போட்டோவை எடுத்துக்கிட்டு பாங் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்லயே உட்காந்து பாங் எப்படி நமக்கு ஷாக் அடிச்சுது அப்படின்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. டக்குன்னு பாங் ஒரு பேப்பரை எடுத்து மேக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்க மாதிரி வரைஞ்சி அதை நிறைய ஜெராக்ஸ் காப்பி போட்டு அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாருக்கும் தராரு. அதில் ஒரு காப்பி மேயோட கண்ணிலையும் படுது. அந்த டிராயிங்கை பார்த்த மேயும் பாங்க தனியாக மீட் பண்ணி, உங்களோட டிராயிங் நோட்டை மிங் கிட்ட கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரிலாம் ஸ்கூலில் என்னோட மானத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல, பாங்கும் ஓகேன்னு சொல்லிட்டு, நேற்று நீ எனக்கு எப்படி ஷாக் கொடுத்த, அதுக்குன்னு டிவைஸ் எதுனா தனியாக ஒழிச்சு வச்சிட்டு இருக்கியா
அப்படின்னு கேட்க இதை கேட்டுட்டு மே கடுப்பாகி அங்கிருந்து போக ட்ரை பண்றாங்க. அப்ப பாங் அவரோட பேக்ல இருந்து ஃபேமோட போட்டோவை எடுத்து இது நேத்து உன் பேக்ல இருந்து கீழே விழுந்தது அப்படின்னு சொல்ல அந்த போட்டோவை பார்த்த உடனே மேயோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அதனால அவங்க கட்டியிருக்க வாட்ச்ல இருந்து சத்தம் வருது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு பாங்கு என்ன உன் வாட்ச்ல இருந்து சத்தம் வருதுன்னு மேயோட கையை பிடிக்கலான்னு போக மறுபடியும் ஷாக் அடிச்சு தூரமா போய் விழறாரு. இதை பார்த்துட்டு மேயும் பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுறாங்க. நேரா வீட்டுக்கு வந்தமே அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பாங்குக்கு என் மேல டவுட் வந்துருச்சு, அதனால நான் ஸ்கூலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மேயோட பேரண்ட்ஸும் ஸ்கூல்ல சேஞ்ச் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படியே பிளாஷ்பேக்ல மே குட்டி பொண்ணா இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா மேக்கு வித்தியாசமான ஒரு டிசீஸ் இருக்கான். எப்பெல்லாம் அவங்களோட ஹார்ட் பீட் அதிகமாகுதோ அப்பெல்லாம் அவங்க உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி வருமா. இதனால மே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மே விட அவங்க வீட்டில் இருக்க பொருள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுது. இதெல்லாத்தையும் பார்த்த மேயோட அப்பா மேக்கு ஒரு வாட்சை கிஃப்ட் பண்றாரு. அதுல எப்பெல்லாம் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதோ அப்பெல்லாம் ஒரு சவுண்ட் வரும். இதனால மே அவங்களோட ஹார்ட் பீட்டை கொஞ்சம் நார்மலா வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த வாட்ச் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு மேயோட அப்பா யோசிக்கிறாரு. எப்பெல்லாம் அந்த வாட்ச்ல மேயோட ஹார்ட் பீட் 120 தாண்டுது அப்படின்னு காட்டுதோ அப்பெல்லாம் மே மனுஷங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு மேயோட அப்பா சொல்றாரு. மேவும் சின்ன வயசுல இருந்து அதை ஃபாலோ பண்றாங்க. இது பத்தாதுன்னு மேயோட அப்பா மேயோட எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி அவங்க வீட்டுல இருக்க பேட்டரிக்கெல்லாம் சார்ஜ் போட்டுக்கிறாரு. இப்படியே பிளாஷ்பேக் முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல மே இந்த ஸ்கூலை விட்டு நான் போறேன்னு பிரின்சிபாலுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கடைசியா ஃபேமை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு கிரவுண்டுக்கு வராங்க. அப்ப அந்த இடத்துல பாங்க பாக்குறாங்க. பாங் மே உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி வர மாதிரி வரைஞ்சு அதை ஜெராக்ஸ் போட்டு ஸ்கூல் ஃபுல்லா கொடுத்துருப்பாரு இல்லையா, அது எல்லாத்தையுமே திரும்ப கலெக்ட் பண்ணி அதை போட்டு கொளுத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு மேவும் பாங்கு கிட்ட போய் எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்க பாங்கும் என்னால நீ இந்த ஸ்கூலை விட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்ல மேவும் ஸ்கூலை விட்டு போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பாங்கும் மேவும் இப்படியே பேசிட்டு இருக்க பாங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொளுத்தின பேப்பர்ல இருந்து வந்த நெருப்பு பக்கத்துல இருக்க மரத்துல பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. பாங் ஓடி போய் தண்ணி கொண்டு வரதுக்குள்ள மே ஓடி போய் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை எடுத்துட்டு வந்து அந்த நெருப்பை அணைச்சிடுறாங்க. நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சதுக்கு அப்புறமா பாங் மே கிட்ட அப்போ உன்னோட உடம்புல இருந்தா எலக்ட்ரிசிட்டி வருதா, நீ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மேனா ஒன்னும் ஹீரோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஃபேமஸான ஃபேமை காட்டுறாங்க. அவர் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு. அப்ப பால் கொஞ்சம் தூரமா போய் விழுது. யார்கிட்ட விழுதுன்னு பார்த்தா மேயோட கால் கிட்ட விழுது. மேவும் அந்த பாலை எடுத்துட்டு யாரோடதுன்னு நிமிந்து பார்த்தா அந்த இடத்துல ஃபேம் நின்றுட்டு இருக்காரு. ஃபேம் பாலை கொடுங்க அப்படின்னு கேட்க மேயோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனால பயந்து போன மே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமும் பின்னாடியே துரத்திட்டே வராரு. மே ரொம்பவே வேகமா ஓடுறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஃபேம் ரன்னிங்லேயே மே கிட்ட நம்மளோட ஸ்கூல்ல நடக்கிற ரன்னிங் ரேஸ்ல நம்மளோட டீம் சார்பா நீங்க என் கூட கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா மே அதை கண்டுக்காம ஓடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஓடுறதுக்கு இடம் இல்லாம மே நின்னுட்டு எதுக்காக என் பின்னாடியே ஓடி வரீங்கன்னு கேட்க என்னோட பால் உங்ககிட்ட இருக்குன்னு ஃபேம் சொல்ல மேவும் அந்த பாலை தூக்கி போட்டுடுறாங்க. ஃபேமும் அந்த பாலை எடுத்துக்கிட்டு ரன்னிங் ரேஸ்ல எங்களோட டீம்ல பார்ட்டிசிபேட் பண்றதை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல மே வீட்டு கதவை யாரோ தட்ட யாருன்னு பார்த்தா நம்மளோட பாங்க இன்னைக்கு புள்ளி பாய்ஸ் பயங்கரமா புள்ளி பண்ணிட்டாங்களாம். அதனால அவர் ரொம்பவே மன வருத்தத்துல இருக்காராம். அதனால மே கிட்ட எனக்கு கொஞ்சம் ஷாக் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க அவங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா ஃபீல் பண்ணாதன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு பாங்க தோடுறாங்க. பாங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் அப்புறமா கண்ணை முழிச்ச பாங்க மேயோட பேரண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனது மட்டும் இல்லாம அவங்க கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்ஸை கழுவிட்டு இருக்கும் போது பாங் மே கிட்ட மிங்க உஷார் பண்றதுக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்றியான்னு கேட்க மேயும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க ஃபேமை மீட் பண்ணதை பத்தி சொல்ல இதை கேட்ட பாங்கும் ஃபேம் ரொம்பவே ஃபேமஸான ஆளு, அவர் இது வரைக்கும் எந்த பொண்ணுங்கிட்டயும் இப்படி கேட்டது கிடையாது, நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி மேவை என்கரேஜ் பண்றாரு. பாங் சொல்றதெல்லாம் கேட்ட மே ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் டே ஃபேமை மீட் பண்ணி ரன்னிங் ரேஸ்க்கு நான் வரேன்னு சொல்ல மே உண்மையிலேயே எலிஜிபிளான டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து மேக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. மே ரொம்பவே வேகமா ஓடி அவங்க கூட ஓடின எல்லாரையுமே பீட் பண்ணி மே வின் பண்றாங்க. இதனால மேக்கு அடிப்படுது. ஹார்ட் பீட்டும் 120 தாண்டுதா. அதனால பின்னாடியே மேவை கங்க்ராச்சுலேட் பண்ணலான்னு ஓடி வந்துட்டு இருந்த ஃபேமை கண்டுக்காம மே அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லாக்கர் ரூம்ல மே தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த பாங்க மே கிட்ட டிஷ்யூ பேப்பர் எல்லாம் கொடுத்து உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு கேட்க இதை கேட்ட மே சந்தோஷப்படுறாங்க. டக்குன்னு பாங்க கட்டி பிடிச்சிட்டு இது வரைக்கும் யாருமே என்ன இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிட்டது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த தருணத்துல யாரு ஹீரோ யாரு ஹீரோயின் அப்படின்னு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இதுக்கப்புறம் உங்களை ஹீரோ ஹீரோயின்னே சொல்லிக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஃபேம் ஹீரோயினை மீட் பண்ணி இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களை இன்வைட் பண்ண இதை கேட்ட ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க.
சந்தோஷத்தை தாங்கிக்க முடியாம உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபேம் என்ன இன்வைட் பண்ணாருன்னு சொல்ல அப்பவே ஹீரோயின் உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டிலாம் வெளியே போக ஆரம்பிக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி வெளியே வந்தா அதை தாங்குற மாதிரி பொருட்களை தேடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல கிளவுஸ், பிளாஸ்டிக் போன்ற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கையில கொடுத்து இதை நீ வச்சுக்கிட்டேன்னா ஃபேம் கூட இருக்கும்போது இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ஹீரோயின் ஃபேமை மீட் பண்றாங்க. ரன்னிங் பிராக்டிஸும் பண்றாங்க. அப்ப ஃபேம் ஹீரோயின் கிட்ட நீ கட்டிருக்க வாட்ச் நல்லா இருக்கு, எனக்கு தரியான்னு கேட்க ஹீரோயினும் அதை கைட்டி தர ஃபேம் அதை தெரியாம உடைச்சிடுறாரு. உடனே ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு உனக்கு நான் இன்னொரு வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னு ஃபேம் சொல்றாரு. இன்னொரு சைடு ஹீரோ மிங்கோட பிளேஸ்ல அவரோட டிராயிங்ஸ் வச்சுட்டு மிங் அதை பார்க்கும்போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத தள்ளி நின்னு பாத்துட்டு இருக்காரு. மிங்கும் டிராயிங்ஸை ரசிச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா டிராயிங்ஸை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பாங் கிட்ட வந்து இந்த டிராயிங்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனா இது எல்லாத்தையுமே நீ என்னதான் நினைச்சு வரைஞ்சியான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. இன்னொரு சைடு ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினும் ஃபேமும் மழை வந்ததுனால ஒரு ஓரமா போய் நிக்கிறாங்க. அப்ப ஃபேம் ஹீரோயின் கிட்ட ரன்னிங் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என் கூட டின்னருக்கு வரியான்னு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதோட நீ யாரையாவது லவ் பண்றியான்னு ஃபேம் கேட்க ஹீரோயின் இல்லன்னு சொல்ல ஃபேமும் கொஞ்சம் சந்தோஷப்பட ஹீரோயினும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்காம ஹீரோயினோட உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி வெளியே வந்து அது ஃபேமை தாக்கி ஃபேம் தூரமா போய் விழுறாரு. ஹீரோயினும் அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. நேரா வீட்டுக்குள்ள வந்த ஹீரோயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ரூம்குள்ளேயே இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து டோரை எவ்வளவோ தட்டி உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. உடனே ஹீரோ பேப்பர் எடுத்து ஹீரோயினை சமாதானப்படுத்துற மாதிரியான டிராயிங்ஸை வரைஞ்சி டோருக்கு அடியில விட இந்த சைடு ஹீரோயினா அதை எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் காம் ஆகுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆகி ஹீரோயின் ரூமை விட்டும் வெளியே வராங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எப்பயும் போல ஸ்கூலுக்கு வராங்க. ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ஹீரோயினை மடக்கி பிடிச்சி அவங்கள அடிக்கிற மாதிரி வராங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு அவங்க எல்லாரையுமே அடிச்சு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. இருந்தாலுமே அவங்க ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. அடுத்ததான் அவங்க ஹீரோயின் அட்டாக் பண்ண வராங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஃபேம் ஹீரோயினை காப்பாத்தி அவங்க எல்லார்கிட்டையும் ஹீரோயின் அட்டாக் பண்ண சொல்லி உங்களை அமிச்சது யாருன்னு கேட்க அவங்க எல்லாருமே மிங்குன்னு சொல்ல ஃபேம் மிங்க மீட் பண்றாரு. எதுக்காக இப்படி பண்ணேன்னு மிங் கிட்ட கேட்க எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா நீ ஹீரோயின் கூட க்ளோஸா இருக்கிறதுனால தான் இப்படி பண்ண அப்படின்னு மிங் சொல்றாங்க. இதை சொல்லிட்டு மிங் நிக்காம அந்த இடத்த விட்டு போக பின்னாடியே ஃபேமும் தடுக்கலான்னு போறாரு. அப்ப ஹீரோயின் உங்ககிட்ட என்னவோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, நீங்க பேசுங்க, நான் போய் மிங்க சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங் பின்னாடியே ஓடி வந்து மிங்க சமாதானமும் படுத்துறாரு. இந்த சைடு ஹீரோயின் ஃபேம் கிட்ட அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பவரை பத்தி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஃபேம் தூரமா போவாருன்னு பார்த்தா எனக்கு ஒன்னும் உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருந்தா ரன்னிங் ரேஸ்ல நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறமா உன்னோட முடிவை சொல்லு அப்படின்னு ஃபேம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயினும் இதை வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஏனோ தெரியல கஷ்டமா இருக்கு. இருந்தாலுமே ஹீரோயினை என்கரேஜ் பண்றாரு. இப்படி அடுத்த நாள் வருது. இன்னைக்குதான் ரன்னிங் ரேஸ் நடக்க போது. மொத்த ஸ்கூலுமே கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் வீட்டுல வீட்டை பார்த்து படுத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோயினை லவ் பண்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதனால உடனே கிளம்பி கிரவுண்டுக்கு வராரு. ஆக்சுவலா இப்ப நடந்துட்டு இருக்கிறது ரிலே ரன்னிங் ரேஸ். இந்த குச்சை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு கிரவுண்ட் ஒரு ரவுண்ட் சுத்தி வந்து அடுத்தவங்க கையில கொடுப்பாரு. இப்படியே 4 தடவை சுத்தி அந்த கேம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஃபேம் தான் அவரோட கையில குச்சை வச்சுட்டு ஓடிட்டு இருக்காரு. ஹீரோ ஃபேமை தோக்கடிக்கணும்னு முயற்சி பண்றாரு. ஏன்னா ரன்னிங் ரேஸ்ல ஹீரோயின் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபேமுக்கு ஓகே சொல்லிடுவாங்க, தோத்தாதான் ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா ஹீரோவால ஃபேமை தடுக்க முடியல. அவரு நேரா குச்சி எடுத்துட்டு போய் ஹீரோயின் கையில கொடுத்துடுறாரு. இப்ப ஹீரோயினை வின் பண்ணாத அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு. இருந்தாலுமே ஹீரோயின் டீமுக்காக வின் பண்ணிடுறாங்க. ரேஸ்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஃபேமை மீட் பண்ணி எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்ல இதை கேட்ட ஃபேமும் எனக்கு இது ஏற்கனவே தெரியும், குச்சியை நான் உன் கையில கொடுக்கும் போது எனக்கு லைட்டா ஷாக் அடிச்சுது, ஆனா நீ ஹீரோவை பார்த்துட்டு இருந்த, அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஹீரோவை தான் லவ் பண்றேன்னு அப்படின்னு ஃபேம் சொல்ல ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரவுண்டா ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினை ரொமான்டிக்கா ஒரு லுக் விட ஹீரோயினும் ஹீரோவை பார்த்தோன்னே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி அவங்க உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி வெளியே வர மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஷாக் அடிச்சு கீழே விழுறாங்க. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடிய நானும் கிளம்புறேன். பாய்.